ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் தேசிய சின்னங்கள் என்னென்ன, அது எந்த வருஷம் அறிவிச்சாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம தேசிய சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அது அறிவிக்கப்பட்ட ஆண்டை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவினுடைய தேசிய கொடி வந்து மூவர்ண கொடி நமக்கு தெரியும். ஓகேங்களா? மூவர்ண கொடி. ஸோ அது வந்து 1947 தான் அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? சுதந்திர தினம் அப்படின்னு கூட சொல்லிக்கோங்க. அடுத்தது தேசிய கீதம். இந்தியாவுடைய தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனகணமன அப்படிங்கிற அந்த தொடங்குற பாடல் தான் 1950 அறிவிச்சாங்க. இந்தியாவினுடைய தேசிய பாடலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் 1950 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய தேசிய மலர் அப்படிங்கிறது தாமரை. ஸோ இது 1950 அறிவிக்கப்பட்டது தான். தேசிய பழம் அப்படின்னா மாம்பழம். ஸோ 1950 அறிவித்தாங்க. தேசிய மரம் அப்படின்னா ஆலமரம். ஸோ 1950 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது தேசிய நாட்காட்டி அப்படிங்கிறது சக ஆண்டு முறையை நம்ம வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ 1957 நம்ம இதை வந்து அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மார்ச் 22 அப்படிங்கிறது தான் சமபக இரவு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய பறவை அப்படிங்கிறது மயில். ஓகேங்களா? தேசிய பறவை அப்படின்னா மயில். ஸோ இது 1963 நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது தேசிய விலங்கு அப்படின்னா புலி. 1973 ஓகேங்களா அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தேசிய நதி அப்படின்னா கங்கை நதி. 2008 இதை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ தான் அறிவித்தாங்க. ஓகேங்களா? தேசிய பாரம்பரிய விலங்கு அப்படின்னா யானை. 2010 அறிவித்தாங்க. தேசிய நீர்வாழ் உயிரி அப்படின்னா ஓங்கில். ஓகேங்களா? ஸோ அதாவது டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓங்கில் வந்து எல்லா இடத்துல இருக்கிறது கிடையாது. ஸோ கங்கை நதியில் வாழுகிற அந்த ஓங்கில். ஓகேங்களா? கங்கை நதியில் இருக்கிற டால்ஃபின்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2010 அறிவித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாபிக்ஸாக முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம தொகுத்து வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ பதிவாக உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எப்போதும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா?